சொல்லுங்க. எங்க ஆட்டோக்கு காசு கொடுக்கணும். ஒரு 500க்கு சேஞ்ச் இருக்குமா? என்னங்க? தேங்க்யூங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ஏங்க சேஞ்ச் இருக்கு கொடுத்தேன். இதுக்கு போய் எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு? அதுக்கு மட்டும் இல்ல. அன்னைக்கு நான் பஸ்ல கீழே விழ போனப்போ என்ன காப்பாத்துனீங்கல்ல, அதுக்கும் தான். நீங்க மட்டும் என் கையை பிடிச்சு காப்பாத்தாம இருந்திருந்தா உண்மையிலேயே நான் பஸ்ல இருந்து கீழே விழுந்து பெரிய அடிபட்டிருக்கும். ஆனா அன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்துனீங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப சீக்கிரம் சொல்லிட்டீங்க போங்க. ரொம்ப சீக்கிரமா சொல்லிட்டேன் தானே கிண்டலா யோசிக்கிறீங்க? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்லங்க. நீங்க சொன்ன வரைக்குமே சந்தோஷம் தான். இல்லங்க, தேங்க்ஸ் சொன்ன அதே நேரத்துல நான் உங்ககிட்ட சாரியும் கேட்கணும். எதுக்குங்க? இல்லங்க, என்னோட பர்சனல் பிரச்சனை அது இதுன்னு மைண்ட்ல ஓடிட்டே இருந்துச்சு. அத நான் உங்களை மீட் பண்ற இடத்துல எல்லாம் உங்ககிட்ட காட்டிக்கிட்டே இருந்தேன். இப்ப யோசிச்சு பார்த்தா நான் தேவையில்லாம ஆரம்பத்துல இருந்தே தப்பா நினைச்சிட்டேன்னு தோணுது. ரொம்ப சாரிங்க. அதெல்லாம் விடுங்க, பரவாயில்லங்க. இந்த காலத்துல எடுத்ததும் யாரையும் நம்பாம இருக்கிறது ஒரு விதத்துல நல்லதாங்க. ஆமாங்க, வெளி தோட்டத்துல பாக்குறதுக்கு நல்லவங்களா இருப்பாங்க. ஆனா பழக பழக அவங்கள பத்தி தெரிய வரும். அதனால யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பாம விழிப்போட இருக்கிறது நல்லதாங்க. ஆமா, அப்புறம் நீங்க என்ன? அது இங்க ஒரு போட்டி நடக்க போகுது. அதாவது இங்க காஞ்சிபுரத்திலேயே பெஸ்ட் சாரி டிசைன் பண்றவங்களுக்கான போட்டி தானே அது? அதானே? ஆமா, அது எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு தெரியுங்க. அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். ஆமா, நீங்க? அப்படியா? நானும் அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக தாங்க வந்திருக்கேன். ஓ சரிங்க. அப்போ பட்டு நேர்தெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியுங்க. சின்ன வயசுல அப்பா தான் அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தாரு. அப்பா கூட சேர்ந்து நான் நிறைய அந்த வேலையை பண்ணிருக்கேன். நீங்க? நானும் சொந்தமா தறி வச்சிருக்கேங்க. அத பிசினஸா பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ ரொம்ப நல்லதுங்க. ஆனா நாம 2 பேரும் ஒரே போட்டியில கலந்துக்க போற சக போட்டியாளரா சந்திச்சுப்போம் நான் நினைக்கவே இல்லைங்க. ஆமாங்க, வாழ்த்துக்கள். எதுக்கு? இல்ல, போட்டியில கலந்துக்க வந்திருக்கீங்க, அதுக்கு தான் வாழ்த்துக்கள் சொன்னேன்.